நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்திற்கும் வித்யாபதி விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 185வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி உள்ள யதோத்காரி பெருமாள். யதோத்காரின்னா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பேர். அந்த பெருமாள் பேர் நான் போய் இருமுறையில் விசிட் பண்ணியிருக்கேன் இந்த கோவிலுக்கு. காஞ்சிபுரத்தில் எக்கச்சக்கம் நூற்றுக்கணக்கான கோவில் இருக்குது. எது விடுக்கிறது எது விடுக்கு திருப்பி நம்ம பரதராஜர், காமாட்சி அம்மன், ஏகாம்பரேஸ்வரர் இதுவும் போயிட்டு இருப்போம். போகாத கோவில்கள் நிறையா இருக்கும். இந்த கைலாசநாத கோவில் இருக்குது, அது ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. அது அந்த இன்ட்ரெஸ்ட்டில் போவா. நிறைய கோவில்களை காஞ்சிபுரம் கோவில்களை சுற்றி முழுக்க பார்க்கணுன்னா ஒரு வாரம் ஆகும். இந்த 108 சிவன் கோவிலுக்குன்னு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் லிஸ்ட் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணி பார்த்தா டக்குன்னு போனால் வந்தான்னு வரக்கூடாது. அதாவது பெரிய பெரிய பெருமாள்லாம் இருக்குது. உதாரணமாக இந்த பாண்டவதூத பெருமாள்லாம் பெருசு, கடந்த 22 அடி மேலே இருக்குது. உட்காந்த நிலையே பெருமாள். அது மாதிரி சில பெருமாள்கள்லாம் அங்கே பார்க்கணும். நம்ம 2 கை பெருமாள் தான் நிறையா இருக்கும், பார்க்கலாம். மிச்ச கோவிலெல்லாம் இருக்காது. சுத வேலை தான். இந்த யதோத்காரி பெருமாள் சொல்லும்போது, இப்போ பரமாச்சாரியாருடைய மணிமண்டபம் இருக்குது. எங்கே இருக்குது? ஓர் இருக்கை இருக்குது. ஓரிக்கைன்றான். ஓர் இரவு இருக்கை, ஒரு நைட் ஸ்டே பண்ணுறார் பெருமாள் அந்த ஊரில். எப்படி ஸ்டே பண்ணுறாரு பார்க்க போகிறப்ப, திருமழிசை ஆழ்வார் இங்கே புந்தமல்லி தாண்டி போகும்போது திருமழிசை வரும். திருத்தணிக்கெல்லாம் போகும்போது திருமழிசை வந்துடும். இந்த திருமழிசையில் உள்ளே போனால் ஜெகநாத பெருமாள் இருக்கும். ரோட்லேயே இருக்கிறது வந்து ஒட்டாண்டீஸ்வரர் கோவில், சிவன் கோவில் இருக்கும். குளிர்ந்த நாயகி சமேத ஒட்டாண்டீஸ்வரர் இருக்கும். ஸோ ரொம்ப பழமையான கோவில் அது. ஸோ அந்த கோவில்லே இருந்திருக்கார் இந்த ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஸ்தலத்தில் அது சிவன் கோவில் இருக்கும்போது சிவபாக்கிய சித்தர். நல்லா புரிஞ்சுக்கணும். பெருமாள் கோவிலில் வரும்போது அவர் ஸ்டார் மாதிரி போட்டு அவருக்கு தனி சன்னதியாக இருக்கும். இங்கே ஜெகநாத பெருமாள் கோவிலில், அதே திருமழிசையில் பெருமாள் கோவிலில் அவர் கொண்டாடப்படுறார். ஆனால் சித்த பரம்பரையில் சிவபாக்கியர்ன்ற பேரில் இருக்கார் அவர். இதில் நிறைய பேருக்கு அவளுக்கு தகராறு வரும். எப்போ சித்தராக மாறினார், எப்போ ஆழ்வாராக மாறினார்ன்ற. சித்தர் இது ஞான உதாரணமாக வள்ளலார் பெருமான் எடுத்த முதல்ல வடிவுடைய அம்மன் மாணிக்க மாலைன்னு பாடியிருக்கார். அப்புறம் கந்தக்கோட்டு மணிமாலை தெய்வ மாலை சொல்லி பாடியிருக்கார். இதெல்லாம் படி கடைசியில் தான் இந்த ஜோதிஷ ரூபத்துக்கு போயிடுறார் அவர். அப்போ இதெல்லாம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு கடைசியில் ஜோதி தான் சுவாமின்னு நான் மாதிரி சொல்லிட்டார் இங்கே வடலூருக்கு போகும்போது. அது மாதிரி இந்த சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்லும்போது திருமழிசை ஆழ்வாதான் சிவவாக்கியராக மாறினான்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், யதோத்காரி பெருமாள். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு கணிகண்ணன் ஒரு சிஷ்யன் இருக்கான். அவன் தெய்வ அருளால் பிறந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாளாம் ஒரு தம்பதியர். ஒரு தடவை அந்த அவன் வச்சுட்டு அப்பா அம்மாவா தெரில, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு மீஞ்ச பாலை அவள் குடிக்கிறா. உடனடியாக இளமையாகிடுறா அவள். இது அந்த கணிகண்ணனுடைய வரலாறில் வருது. ஸோ அப்போ அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. திருமழிசை ஆழ்வாருக்கு அவன் நிறைய தொண்டெல்லாம் பண்ணுறான். குரு மீது சிஷியனாட்டம் இருக்கான் அந்த பையன். சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு 12 வயசு பையன் தான். இந்த மாதிரி இருக்கும்போது ஆழ்வாருக்கு தொண்டு பண்ண ஒரு வயசான கூனி இருக்கா அவன். அப்போ அவள் கோலமெல்லாம் போடுறா, பெருக்கி தெளிக்கிறா. அப்போ அவனுக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள்கிட்ட அந்த பையன் வேண்டிக்கிறான். கணிகண்ணன் வேண்டும்போது அவள் குமரியாக மாறிடுறா. இது பல்லவ ராஜாவுக்கு தெரிஞ்சுட்டு. இதில் 2 டிஸ்பியூட் இருக்குது. இந்த ராஜா பேர் கரெக்டாக சொல்லவா. பல்லவ ராஜா தான் ஜென்ரலாக சொல்லப்படுறது. அந்த ராஜா என்ன செய்கிறான், திருமழிசை அவளை கூப்பிட்டு நான் ஐ வாண்ட் டு பிகம் யங், அதுக்கு பண்ண சொல்லுறான். இந்த பையன் பண்ண மாட்டேன்றான். இப்போ பண்ண மாட்டேன்னு சொன்ன இல்லையா, வெக்கேட் பிளேஸ் அப்படின்ட்டான். காஞ்சிபுரத்தை விட்டு வெளில பொங்கையான்ட்டான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கணிகண்ணன் செய்கிறான், கவலையே பட குருவே நம்ம போகலான்னு சொல்லிட்டு கணிகண்ணன் போயிடுறான். சிஷ்யம் போனவுடனே குருநாதர் வந்துடுறார் பின்னாடி. திருமழிசை ஆழ்வாரும் போயிடுறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பையனாக பாம்புன்றார் ஆதிசேஷனை. கணிகண்டன் போகின்றான், காமரும் பூங்கச்சி சென்னா புலவர் நானும் சொல்கிறேன், நானும் போகிறேன், நீ உன் பையனாக பாம்பை சுருட்டி கொள்ன்றார் பெருமாளை. பெருமாள் பாயாட்டம் பாம்பை சுருட்டின்ட்டு அவர் பின்னாடியே போயிடுறார்.
பெருமாள் போனால் தாயாருக்கு என்ன வேலைங்க? She also started going out. When all the people, whole people left the place, Kanjipuram becomes dark or irritated. Imagine 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ காஞ்சிபுரம் இருட்டாக, லக்ஷ்மி கடாட்சமே இல்லை, இருட்டாக இருக்குது. என்ன ராஜாவுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ மந்திரிகள்லாம் சொல்கிறா மாதிரி பண்ணி தப்பு நீங்கள், அவ்வளோ பெரிய மகாராஜாவன். அவள் இப்போ எங்கே போகிறான்னா இந்த ஓரிரு இருக்கை, இப்போ ஓரிக்கை சொல்லக்கூடிய இடத்துல தான் தங்குறாவா. அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் தங்கியிருக்க. அப்போ ராஜாலாம் வந்து மன்னிப்பு கேட்குறா. சரி மன்னிப்பு இல்லை வரமாட்டேன்னு சொல்கிறான் அந்த பையன். இல்லை உங்கள் இதிலே இவர் போகும்போது இந்த பாம்பை சுருட்டியும் போயிட்டார் இல்லையாவே. நார்மலாக பெருமாளுக்கு இந்த பக்கம் தான் தலை இருக்கும், அந்த பக்கம் கால் இருக்கும். வந்தவனை திருப்பி சொல்கிறார், பையனாக பாம்பை விரித்து கொள்கிறார். அவர் விரிச்சின்னு படுத்துட்டார் திரும்பி பெருமாள். இது 2 கை பெருமாள் வாழலாம். இதில் தாயார்லாம் இதில் கூட இருக்காது. ஸோ இது சிம்பிளிஃபைடு பெருமாள். இது நல்ல பெருசாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சன்னதியில் போய் பார்த்தா கருவறையில் சுதா தான் அது. ஸோ இந்த இது வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்சிடெண்ட்டாக சொல்லப்படுறது. யதோத்காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொன்னபடியே கேட்டார். பெருமாள் கேட்டார், திருமணிசி ஆழ்வா சொன்னபடி கேட்டார். அந்த அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த கணிகண்ணன்ற அந்த சிஷ்ய பையன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தான் அந்த குழந்தை. ஸோ அவனுக்காக இந்த மாதிரி யதோத்காரி பெருமாள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தாண்டு. இது இன்னொரு கதையில் சொல்கிறேன். இந்த பாலாறு செய்யாறு பாலாறு வேதவதி 3 நதிகள் வரும்போது இந்த சரஸ்வதி தேவி பாலாரை வந்து அழிக்கலாம் பார்க்குறா, இந்த யாகத்தை, பிரம்மா பண்ணுற யாகத்தை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாள் வந்து அம்மனமாக படுத்துக்கிறான்னு சொல்லியிருக்கு. பள்ளிக்கொண்டான்ற இடத்துல படுத்துக்கிறார், அதையும் தாண்டி வந்துடுறா. அப்படி காவேரி பாக்கத்தில் வந்து ரங்கநாதர் இருக்கார், அதையும் தாண்டி வரா. காஞ்சிபுரத்தில் படுத்து நிறுத்துறார் அந்த வெள்ளத்தை. ஸோ 3 இடத்துல அவர் வந்து பெருமாள் படுத்துட்டு இருக்கார். இங்கே வந்து ரிவர்ஸாக படுத்துட்டு இருப்பார். மிச்சம் எப்படி இருக்கும், இது இங்கே இப்படி இருக்குது. இது ஒரு கதை. இது வந்து நான் 3 இடத்துக்கு போயிருக்கேன். அதெல்லாம் சொல்கிறேன் நான். இந்த பெருமாளுடைய இது வந்து ஏன் இவ்வளோ இந்த டாபிக் ஏன்டா பேசலான்னு நினச்சிக்கலாம் சம்மந்தமே இல்லாமல். எனக்கு வெங்கடகிருஷ்ணன் ஒரு சிஷ்யர் ஐயங்காரவர். அவர் பெசன்ட் நகரில் இருக்கார், பிரம்மச்சாரி, 65 வயசு மேலே ஆகிடுது. அவர் வந்து இன்றைக்கி இந்த வேஷ்டியை கொண்டு வந்து கொடுத்து, அம்மா நீங்கள் கட்டிக்கணும், நான் உங்களுக்காக வாழ்ந்தேன்னார். ஸோ அவனை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த இதை கட்டிட்டேன். அப்பா சொன்னார், காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கும்போது இந்த யதோத்காரி பெருமாள் நாங்கள்லாம் எங்கள் கோவில் மாமா அதுன்னார். என்ன அவளாம் பரம்பரை ட்ரஸ்டீஸு. அப்பா ராஜகோபாலன் இருந்தார். அவருக்கு வர பணமெல்லாம் கோவிலில் போட்டு வரோம். அப்படியே இந்த கோவிலே வந்து இட் வாஸ் டேக்கன் ஓவர் பை கவர்மெண்ட். அகெயின் த ஃபாட் வித் த கோர்ட்டு, த காட் இட் பேக். அந்த டெம்பிள் இஸ் பீன் மெயின்டைன் பை த ட்ரஸ்ட்டு ஆஃப் தட் ஃபேமிலி. அவள் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கா, எல்லோரும் பார்த்துக்கிறான் அந்த கோவிலை. இந்த சொன்னவண்ணம் செய்த பெருமாள் யதோத்காரி பெருமாள் கோவில் இட்ஸ் அ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ கவர்மெண்ட் கீழே இல்லை. அது தி கேம் அவுட் ஆஃப் த கவர்மெண்ட் கிளச், தனியாக இருக்குது. இப்போ அவர் சொன்னார், எங்களுக்கு எங்கள் கோவில் மாமா அதுன்னார். சந்தோஷமாக அது கேட்குறதுக்கு. ஸோ ஹேவிங் ஹேர்ட் அபவுட் இட், ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. சரி, நம்ம சிஷ்ய பையனுக்கு உண்டான கோவிலாச்சு அது. அவள் கல்வெட்டுலலாம் எங்கள் பேர் வெங்கடகிருஷ்ணன் பேர் கூட இருக்கும் மாமா. அதில் எங்கள் அப்பா பேர் ராஜகோபால் பேர்லாம் இருக்கும். எல்லாம் எங்கள் உறவு முறைவெல்லாம் அதில் அந்த பேர் இருக்கும்னு சொன்னார். அந்த கோவிலில் பார்க்க வேண்டிய சன்னதி. காஞ்சிபுரம் போகும்போது இந்த வித்தியாசமான பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கன்னு கேட்டுட்டு இந்த 185வது வீடியோ நான் நிறைவு செய்கிறேன். இந்த வித்தியாசமாக சொல்லும்போது யதோத்காரி பெருமாளை பார்க்குறோம். வரதராஜ பெருமாள், இப்போ இருக்க வரதராஜ பெருமாள் அந்த 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாள் அத்திவரதர். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வரதர் வந்து ஒரிஜினலாக மூலஸ்தானத்தை அதான் இருந்தது. அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியினால் சொல்ல திறமும் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சிக்கு மையன்னு வரும் காமாட்சி விருத்தத்தில். அதுதான் மூலஸ்தான விக்கிரகமே. இவரெல்லாம் வந்து அந்த திருக்கட்சி நம்பிகள் இவெல்லாம் பாடிந்து அந்த வரதர் தான், அத்திவரதர் தான் பாடியிருக்கா. அதுதான் மூலஸ்தானத்து விக்கிரகம். முஸ்லீம் படையெடுப்பில் அது கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகி பல வருஷங்கள் இந்த கோவில் மூடப்பட்டு இருக்கும்போது அப்புறமா பெரியவாள்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்போ பிரச்சனைலாம் பார்த்து அப்படின்ல பழைய ஸ்ரீவரத்துலேருந்து அந்த குன்றுலேருந்து எடுத்துன்னு வர ஒரு பெரிய கல்லை அங்கே பெருமாள் செய்யப்பட்டு அந்த பெருமாள் தான் வரதராஜ பெருமாள் மூலஸ்தானத்தை பார்க்குறது கருங்கல் மேனி. ஸோ இது இப்போ என்ன செய்கிறது, இந்த
பல 1000 வருஷமாக பூஜை பண்ண விக்கிரகத்தை என்ன பண்ண அதுதான் வந்து தண்ணி குளத்தை கொண்டு வச்சுட்டா. அதை எடுக்கிறார் இவாளே. இது வந்து ஒரு 500-600 வருஷமாக நடக்கக்கூடிய சப்ஜெக்ட். இது முன்னாடியில் பூர்வ காலத்துலலாம் இல்லை. இது நான் அதுதான் மூலஸ்தானமாகவே இருந்தது. அத்திவரதர் இருந்த மூலஸ்தானம் எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கருங்கல் மேனியை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு இதை கொண்டு குளத்தில் வச்சுட்டார். இது வந்து காஞ்சிபுரத்தில் கட்டாயம் நோட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் நம்ம. ஏன்னா எப்பயுமே வந்து தாரூரில் பண்ணுறது இது விக்கிரகம் இருக்குகள் நிறையா. உத்தரமேரூரில் போனால் கூட இந்த கோஷ்ட தேவதையெல்லாம் கிட்டத்தட்ட காட்ரேஜ் பீர சைஸுக்கு இருக்கும். 6-8 அடி 10 அடியெல்லாம் இருக்குது கோஷ்டத்தில் இருக்கிறதெல்லாம். ஒவ்வொரு பெருமாள் இருக்கும். ஸோ அது என்னென்னா காலப்போக்கில் இட் வில் கெட் டேமேஜ். ஸோ கருங்கல் மேனி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். யாரும் அது வந்து சும்மாலாம் உடைச்சா உடையாது. அதெல்லாம் அதே மாதிரி இப்போ இது பஞ்சலோக திருமேனிகள், செப்பு திருமேனிகள். அந்த பஞ்சலோகம்லாம் பின்னாடி வந்தது. செப்பு திருமேனி தான் நிறையா இருக்கும். அது என்ன திருப்பி திருப்பி நிறைய அபிஷேகம் பண்ணி மூஞ்சியெல்லாம் சப்பையாகிடும், கண்ணெல்லாம் மறைஞ்சு போயிடும். ராமானுஜ பீரியட் என்ன பண்ணார், கோவில் ஒழுங்கு முறையை ஏற்படுத்தி அபிஷேகங்கள்லாம் லிமிட்டடாக வச்சுக்கிட்டா. மூலஸ்தானத்துக்கு அவ்வளோ அபிஷேகம் கிடையாது. இதுக்கே வந்து உற்சவருக்கே வந்து கவசம் விட்டுருவா. திருப்பதியில் கூட பாருங்கள், எல்லாமே மேலே விட மாட்டா, பாதத்தில் விட்டுருவா. அதுக்கே கவசம் இருக்கும் டு ப்ரொடெக்ட் இட். வேறு ஒன்றும் இல்லை, லாங் ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக அது மாதிரி பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பெருமாள் கோவிலெலாம் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. அம்பாளுக்கு ஸ்டிக்கர் போட்டு வெட்டுற மாதிரி இந்த நாமங்க மேலாம் வச்சு கல்லை வச்சு போயிடுச்சுடுறேன். மஞ்சள் குங்குமமே இருக்காது அம்பாள் மூர்த்தியில். இதில் நெத்தியில் எந்த தாயார் சன்னிதியிலும் குங்குமம் இருக்காது. நல்லா பாருங்கள், அந்த எள்ளியில் இது தங்கத்திலேயே பண்ணி கல்லை புதைச்சி மாட்டிருப்பா, கம்பியில் தொங்கும். அது அவள் கொஞ்சம் இது பண்ணலாம், குங்குமத்தை வைக்கலாம், மஞ்சளோ இதோ வச்சுட்டு வைக்கலாம். இன் அடிஷன் டு அது இருக்கலாம். மூலஸ்தானத்துக்கே இருக்காது. குங்குமம் அர்ச்சனை பண்ணுவாள். அதுபோல் இந்த சிவன் கோவில் கம்பால் பண்ணுற மாதிரி நல்ல குங்குமமும் இருக்காது அங்கே போனால். ஏன்னா இந்த வாசகால குங்குமம் மட்டும் ஒரு என்னவோ கையிலலாம் ஒட்டி சிகப்பாகும். அந்த மாதிரி குங்குமத்தை தான் பண்ணுவாங்க. இது வந்து ஐ வாண்ட் டு மேக் ஏ கமெண்ட் ஆல்சோ இந்த திஸ். ஏன்னா வந்து தாயார் சந்நிதியில் மஞ்சள் குங்குமம் நிறையா இருக்கணும் இல்லையா, அது இருக்காது, மிஸ்ஸிங் ஆகும். அடுத்த தடவை இங்கே போனால் வாங்கி கொடுங்க அவளுக்கெல்லாம். தாயார் சந்நிதியில் நிறைய குங்குமம் மஞ்சள் இருக்கணும். இது நான் திருப்பார்கடல்லையும் பார்த்துருக்கேன். அங்கேயே வந்து தாரூரில் பண்ணின மேனி தான் அது. கிட்டத்தட்ட 12-15 அடிக்கு இருக்கும் அது. இந்த பெருமாள் அதில் இது எல்லாமே இருப்பார். பிரம்மா இருக்கும், ஸ்ரீதேவி புதிய இருப்போம், எல்லாம் இருப்போம் அதில். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஏதோத்காரி பெருமாள் வந்து சுத கருங்கல் திருமேனின்னு சொல்லும்போது வெரி ரேர் ஃபினோமினன். சில இடத்துல அது சின்னதாக தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்ரீரங்கமே சுத தான், கருங்கல் திருமேனி கிடையாது. இதை சொல்லி நம்ம போனால் விஷயம் தெரிஞ்சு பாருங்க. பழைய ஸ்ரீவரத்துலேருந்து சாமி வந்ததுனால இந்த பாரி வேட்டைன்னு சொல்லி பொங்கலுக்கு அடுத்த கனு அன்னைக்கு வந்து எடுத்து போவா சாமி. இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து பெருமாள் அங்கே வரும், மனுஷன் தூக்கின்னு வருவா. ஜஸ்ட் இமேஜின். தூக்கின வந்து அவர் எங்கே அந்த கல்லை எடுத்தாலோ அந்த மண்டபத்தில் வந்து தங்குவார் பெருமாள் சாயந்தரம் வரைக்கும். அங்கே கதம்ப சாதம் எல்லாருக்கும் எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுவார். அங்கே இருந்துட்டு திருப்பி பெருமாள் போவார். இதுவும் தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.